முன்னொரு காலத்தில் சௌபரின்னு ஒரு மகரிஷி இருந்தார். இப்போ இந்த மகரிஷியை பற்றி எதுக்காக சொல்ல போகிறேன் அப்படின்னாக்க, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு ஒரு வசனம் சொல்லுவாள். அது இவருக்கு ரொம்ப பொருந்தும். அதுக்காக தான் இந்த மகரிஷியை பற்றி இன்றைக்கி பேச போகிறேன். இந்த சௌபரி மகரிஷி என்ன பண்ணுறார், தனக்கு கான்சன்ட்ரேஷன் வேணும் அப்படிங்கிறதுனால இந்த லோகத்தில் கண்ணை மூடிண்டு வெளிப்பக்கத்தை உட்காந்துட்டு இருந்தால் இந்த லோக சஞ்சாரமெல்லாம் காதில் விடும். அதனால் நமக்கு கான்சன்ட்ரேஷன் போயிடும் அப்படிங்கிற எண்ணத்தில் எப்போ பார்த்தாலும் நீருக்கடியில் தான் போய் உட்காந்துட்டு தியானம் பண்ணுவார். அவர் நீருக்கடியில் போய் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பித்தா பண்ணிகிட்டே இருப்பார். பசிக்கும் பொழுது வெளியில் வந்து ஏதாவது கிழங்களை சாப்பிட்டுட்டு திருப்பி நீருக்கடியில் போயிடுவார். அவருக்கு அதுதான் ரொம்ப சௌக்கியமாக இருந்தது. உலக விசாரங்கள்லாம் அவருக்கு ஒன்றுமே தெரியாமல் தேமேன்னு இருந்தார். அப்படி இருந்துருந்த பொழுது ஒரு நாளைக்கு அவர் தியானத்துலேருந்து கண்ணை விழிக்கிறார். அப்போ பார்த்தா மீன் கூட்டமாக போயின்னு இருக்கு. இந்த மீன் கூட்டமாக போகும்போது அவர் யோசனை பண்ணுறார், இது அப்பா மீன், இது அம்மா மீன், இதெல்லாம் குழந்தைகள், அது அப்புறம் அவளுக்கு பிறந்திருக்கு போயிருக்கு, இது பேரம்பேத்திகள். இந்த மீன் கொடுமை எவ்வளோ நன்னா இருக்குது, எவ்வளோ ஜாலியாக போகிறது, ஆகா எவ்வளோ ஒரு பேரானந்தமாக இருக்குல்ல. இதை பார்த்தா அதை விட்டுட்டு நம்ம இந்த பேரானந்தத்தை நம்ம அனுபவிக்காமல் விட்டுட்டு இப்படி நீருக்கடியில் உட்காந்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கோமே, நம்ம ஏன் அந்த மாதிரி இருக்கப்படாதா அப்படின்னு அவருக்கு தோணிடுத்து. அவ்வளோதான் போச்சு. உடனே நீர்லேருந்து வெளியில் எழுந்துட்டார். நம்ம கல்யாணம் பண்ணிட்டா தானே நமக்கு குழந்தைகள் பிறக்கும், நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தார். அப்போ வயசாகி எத்தனையோ நாளாக அவர் நீருக்கடியில் உட்காந்துட்டு பண்ணிட்டு இருந்தார் வருஷக்கணக்கில். அந்த கிழவருக்கு ஏதாவது பொண்ணை கொடுப்பாளோ அவருக்கு. ஆனால் ஒன்று தோணித்து, இந்த இஷ்வாகு குலத்தில் மாந்தாத்தான்னு ஒரு ராஜா இருக்கான் இல்லையா, அவனுக்கு தான் 50 குழந்தைகள் இருக்கே, அவங்ககிட்ட போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு தோணிடுத்து. உடனே இவர் என்ன பண்ணுறார், அந்த இஷ்வாகு ராஜாவை தேடிட்டு போகிறார். தேடிட்டு போய், பாப்பா இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கேன், உனக்கு தான் பொன் குழந்தைகள் இருக்கே, எனக்கு கொடுக்குறியான்னு கேட்டார். அவனுக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக போயிடுத்து. எத்தனை தான் குழந்தைகள் இருந்தாலும் ஒரு கிழவருக்கு போய் குழந்தைய கொடுப்பாளா, என்ன நீங்கள் சொல்கிறீங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா? ஆமாம் நான் பண்ணிக்கலான் இருக்கேன், உன் பொண்களில் யாரையாவது எனக்கு ஒருத்தைய கொடுங்க அப்படின்னார். அவன் சொல்லி இந்த தர்ம சங்கடத்துலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்த்தான். ஒரு யோசனை வந்தது அவனுக்கு. எங்கள் கொலை வழக்கப்பட பிரகாரம் நாங்கள்லாம் வந்து உடனே கல்யாணம் பண்ணித்தானா தரது முடியாது, அதனால் என் பொண்ணுங்களை கேட்குறேன், அவளுக்கு வந்து இந்த மாதிரி யாரை பிடிச்சிருக்கு, உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நான் பண்ணி கொடுத்துட்றேன், அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் அது சுயம்பரம் வச்சு தான் நடத்தணும்னு ஒரு வழக்கம் எங்கள் குடும்பத்தில், அப்படி தான் பண்ண போகிறேன்ட்டு. அப்படியாப்பா, சரி ரொம்ப சந்தோஷம், நீ சுயம்பர வெயி, உன் பொண்ணு பண்ணிக்கிறேன்னு சொன்னால் பண்ணி கொடுத்துருவியோ? நான் தாராளமாக பண்ணி கொடுக்குறேன், எதுனா வந்திருக்கு, தாராளமாக பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுயம்பரத்துக்கு ஏற்பாடு பண்ணினான். ஏற்பாடு பண்ணிவிட்டு பொண்கள் 50 பேரையும் வரவழைச்சான். இவர் சௌபரி என்ன பண்ணினார், உடனே தன்னோட அப்படியே மன்மத கொஞ்சம் மாதிரி தன்னை மாற்றினுட்டார். ஒரு அழகான சுந்தர ரூபத்தை எடுத்துனுட்டார். எடுத்துட்டு சுயம்பர ஹாலுக்குள்ளே நுழைஞ்சா எல்லா பெண்களும் நான் பண்ணிக்கிறேன்னு போட்டாப்பட்டியில் ஆரம்பிச்சுடுத்து. உடனே என்ன பண்ணினார் அவர், எல்லா பெண்களும் பண்ணிக்கிறேங்கிற அழைப்பா, இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னா, சொன்ன வாக்க என்னால் மீற முடியாது, எல்லாரையுமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன்ட்டான். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. அந்த 50 பெண்களுக்கும் அப்படி ஒரு அழகனாக நமக்கு ஆம்பளையாக வரானேன்னு அதை விட சந்தோஷமாக போயிடுது. எல்லாம் 50 பெண்களையும் பண்ணிட்டு 50 பேருக்கும் தனித்தனி வீடு, தனித்தனி கிரகம், ஒவ்வொருத்தருக்கும் 50 பேருக்கும் கட்டி கொடுத்தார். சௌக்கியமாக இருந்தா. ஆனால் இவர் ஒருத்தர் தானே எப்படி 50 பேரோடையும் இருப்பார். அதனால் இவர் என்ன பண்ணினார், தன்னை 50 ரூபாத்தில் ஒரு மாயத்தில் தன்னை மாற்றிண்டு 50 பேரோடையும் இருக்கிறாப்பிலையும் அமைச்சிட்டார். அதனால் எல்லாரும் சந்தோஷப்பட்டார். ஆனால் இந்த மாந்தாத்தாக்கு என்னாச்சு, என்னடா நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் ஒரு கிழவனுக்கு, ஆனால் இப்படி அந்த கிழவன் வந்து எப்படி வச்சுட்டுருக்கான் நம்ம பொண்களை, 50 பேர் ஆச்சு, எல்லோரும் சௌக்கியமாக இருப்பாளா அப்படின்னு அவருக்கு யோசனை வந்துடுத்து. உடனே என்ன பண்ணுறான், பொண்களை பார்க்க கிளம்பி வரான். வந்து ஒரு பொண்ணாத்துக்கு போகிறான். அவள் சோஸ்திரம் பண்ணுறான், அப்பா நீங்கள் பண்ணி கொடுத்தேடே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா, என்ன வச்சுட்டுருக்காரு, என்ன பிறகு தனி கிரகம் எனக்கு எல்லாம் அண்ணா வச்சுட்டுருக்கார். பார்த்தா ஒவ்வொரு ஆற்றுக்கும் போகிறான், ஒவ்வொரு ஆற்றுலேயும் எல்லா பெண்களும் இப்படியே அவனை தோத்திரம் பண்ணிட்டுருக்கு.
என்னடா அது அப்படின்னு பார்த்தா கடைசி பொண்ணு மாத்திரம் சொன்னான், அப்பா எனக்கு ஒன்றே ஒன்று ஒரு குறை தான்ப்பா அப்படிங்கிறா. என்னம்மா உனக்கு குறை அப்படின்னா, இல்லைப்பா ஒரு கால் நான் சின்னவளாக இருக்கேன்னு என்னோடையே எங்கள் ஆத்துக்கார் இருக்காரோ, மற்ற வாத்துக்கெல்லாம் போகிறதே இல்லையோப்பா அப்படின்னு. ஆனால் இல்லை, எல்லா பெண்களும் தன்னோட இருக்கான்னு தான் ராஜாட்ட சொல்லியிருக்கா. அப்புறம் எப்படி ஒருத்தரோடையே இருப்பான்? அதனால் சௌபரி முனிவர் எல்லாரோடையும் இருக்காருங்கிறது இவருக்கு தெரிஞ்சு போச்சு. 50 குழந்தைகள் பிறந்தது. சந்தோஷமாக இருந்தார். சந்தோஷமாக இருந்துருந்தா. ஆனால் அவருக்கு திடீர்னு ஒரு விவேகம் வந்துடுத்து. என்ன வந்துடுத்து? ஆமாம், இத்தனை குழந்தை குட்டிகள் சந்தோஷமாக தான் இருக்குது, இதில் என்ன பிரயோஜனம்? நமக்கு பொறுப்புகள் கூடி போயிடுத்தே. நம்ம இத்தனை பேரையும் கவனிக்க வேண்டியிருக்கு, பொண்டாட்டிகளை பார்க்க வேண்டியிருக்கு, குழந்தைகளை கவனிக்க வேண்டியிருக்கு. இந்த ஜலத்துக்கு அடியில் இருந்தோமே, எத்தனை சந்தோஷமாக இருந்தோம். ஏதாவது ஒரு பிக்கல் பிடுங்கல் உண்டா? நிம்மதியாக இருந்தோமே, நம்ம ஏன் திருப்பியும் அப்படி இருந்துடப்படாதுன்னு தோணி போயிடுது. அவ்வளோதான். திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணார்? விவேகம் வந்த அந்த சௌபரி முனிவர் திருப்பியும் ஜலத்துக்கு கீழே போய் உட்காந்துட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இது 50 பொண்டாட்டியும் விட்டார், குழந்தைகளையும் விட்டார். தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டு திருப்பி நீருக்கு அடியில் போனார். எப்போ மேலே வருவாரோ பழங்களை சாப்பிட்றது, இப்படியே தான் அவர் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த கதை என்னத்துக்கு சொல்ல வரேன்னாக்க, ஒரு கான்சன்ட்ரேஷன், மனசை ஒருநிலைப்படுத்தி பகவானை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும், நம்ம தியானம் பண்ணணும்னு நினச்சிக்கிறோம். ஆனால் பல இடைஞ்சங்கள் தினமும் நமக்கு ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்ல உட்காந்தாலே வேறு ஏதோ அடுப்பில் எண்ணத்தை வச்சோம், மழை வராப்பில் இருக்க துணி உணிக்கணுமா, இந்த விசாரங்கள்லாம் வந்துடுறது. எல்லா விசாரத்தையும் விட்டுட்டு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு பகவானை நம்ம சிந்தனை பண்ணி அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்போ தான் நமக்கு பகவான்கிட்ட நெருங்க முடியும். அதனால் எல்லாரும் இதெல்லாம் உலக சமாச்சாரம் இதெல்லாம் விட்டுடணுங்கிறதுக்காக சொல்லலை, மனசை ஒருநிலைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்ல வரேன்.